எல்லோருக்கும் வணக்கங்க. இது என்னுடைய ஒரு சின்ன வீட்டு தோட்டம். பாருங்கள், என்னுடைய வீட்டு கார்டன் இது. இது 2025 எடுத்த வீடியோ. இந்த வருஷம் இதெல்லாம் சின்ன ஆனியன்ஸ் போட்டிருக்குறேங்க. சின்ன வெங்காயம் இங்கே கொஞ்சம் டிமாண்டுங்காட்டி யூஎஸ்ஏல நாங்களே கொஞ்சம் விதை வாங்கி பயிர் பண்ணியிருக்கோம். வந்திருக்கு, சின்ன வெங்காயமெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் இதெல்லாம் அரைக்கீரைங்க. அரைக்கீரை விதை போடாமல் அதே காட்டுக்குள்ளே தானாக முளைச்சது. இது சிகப்பு கீரை. இதெல்லாம் சிகப்பு கீரை வச்சுருக்கோம். அப்புறம் வாழை. இந்த வாழை 6 மாதம்தான் இருக்கும். அதனால் இதில் பழம் வராது. சும்மா இதை பறித்து சாப்பிட்டுக்குவோம் காலையில் டிஃபன், லஞ்சு, டின்னருக்கு. இது அடுத்த இன்னொரு சின்ன பெட்டாட்ட போட்டிருக்கோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுலேயும் சின்ன வெங்காயம் தான் வச்சுருக்கோம். இந்த வருஷம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம், எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பெல் பெப்பர், பெரிய மிளகாய். அப்புறம் இது கத்திரிக்காய் வச்சுருக்கோம். கத்திரிக்காய் நாற்று வச்சு வந்துச்சுங்க. இது எல்லாமே இதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாமே கத்திரிக்காய் வச்சுருக்கோம். அந்த கடைசியில் பெல் பெப்பர் வச்சுருக்கோம். இது எல்லாமே ஃபுல்லாக ஆனியன்ஸ் போட்டிருக்கோங்க இந்த வருஷம். இது கத்திரிக்காய். இது கரிசலாங்கண்ணி. ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் தான் வச்சுருக்கோம். கத்திரிக்காய். இதில் எல்லாமே ஃபுல்லாக கத்திரிக்காய் வச்சுருக்கோங்க. இங்கேயும் வாழை வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாமே சிலது ஆனியன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோங்க. சின்ன ஆனியன்ஸ் வச்சுருக்கோம். இது கருவேப்பிள்ளை நாற்று. இது மருகு. நம்ம ஊரில் சாமிக்கு வைப்பாங்க இல்லைங்க, மருகு. அது கொஞ்சம் கிடச்சி வச்சுருக்கோம் இந்த வருஷம். இது எல்லாமே சின்ன வெங்காயங்க. இதில் 2-3 தக்காளி செடியெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் கருவேப்பிள்ளை. இது வாழை வச்சுருக்கோங்க. இங்கேயும் வாழை வச்சுருக்கோம். வாழைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நிறைய இடத்துல அதை வச்சு பயிர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மல்லிகை. இது பேசில் தலை வச்சுருக்கோம். பேசில், கற்பூரவள்ளி தலை இருக்குது இல்லைங்களா, அது. இது மல்லிகைப்பூ. இதுவும் மல்லிகைப்பூ தான். இதெல்லாம் பேசில் தான். கருவேப்பிள்ளை. இது மல்லியிலேயே அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பூ பூத்துருக்குங்க. இது ரோஸ்மெரி. மல்லிகை. இதில் ஃபுல்லாக எல்லாமே வெண்டைக்காய் வச்சுருக்கேங்க. இது தக்காளி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி வந்திருக்குங்க தக்காளி செடி. காய் இப்போ தான் பிடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு பிடிச்சிருக்கு. இதில் ஃபுல்லாக எல்லாமே வெண்டைக்காய் தான் வச்சுருக்குங்க. வெண்டைக்காய் நாற்று. இதெல்லாம் வெண்டைக்காய் நாற்று. இது கத்திரிக்காய். இதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் தக்காளி வச்சுருக்கோம். தக்காளி. இது கொஞ்சம் பெல் பெப்பர். எல்லாம் வச்சுருக்கோங்க இதுக்குள்ளே ஃபுல்லாக. இது கேழ்கீரைங்க. அமெரிக்காவில் விளையக்கூடியது கேழ்கீரை. இதில் பொரியல் பண்ணலாம். இங்கே எல்லாமே வெண்டை நாற்றை வச்சுருக்கோம். இது பசலை. நம்ம ஊர் க்ரீன் பசலை. எல்லாமே வெண்டைக்காய் நாற்றை வச்சுருக்குங்க. இந்த பெட்டில் ஃபுல்லாக தக்காளி தான் வச்சுருக்கோம். இது செம்பருத்திங்க.
செம்பருத்தி வகையை சேர்ந்தது இது. ஹைபிஸ்கஸ். இதில் ஃபுல்லாகவே வெண்டைக்காய் தான் வச்சுருக்குங்க. இது வந்து பிளாக்பெர்ரி இப்போ தான் விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் அப்படியே பழுத்து பிளாக் ஆகும் பிளாக்பெர்ரி. இது வந்து அத்திப்பழ மரம் இப்போ தான் வச்சுருக்கோம். ரொம்ப சிறுசாக தான் இருக்குது அத்திப்பழம். அதுக்கிடையில் பூச்செடியெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். இதுலேயும் சிகப்பு கீரை, இது வெண்டை, பசலைக்கீரை வந்துட்டுருக்கு. பசலைக்கீரை, அத்திப்பழ மரம், இது எல்லாமே கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சுருக்கேங்க. இது வந்து கோவக்காய் இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதான் கோவக்காய் பிஞ்சு பிடிச்சிருக்குங்க. இது வந்து ரெட் வெண்டை இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ரெட் வெண்டை. இது வந்து லாங் ஸ்ட்ரிங் பீன்ஸு. இது பீன்ஸு. இது அவரை செடி. இது சிகப்பு கீரை. இதுக்குள்ளே வந்து பீக்கங்காய், புடலங்காய், மறுபடியும் சிகப்பு கீரை தான் வச்சுருக்கோம். பாவக்காய் வச்சுருக்கோம் கொஞ்சம். இதெல்லாம் பாவக்காய்ங்க. பாவக்காய் அப்படியே பந்தலாட்ட போட்டு விட்ருக்கோம். அப்படியே இந்த பந்தலில் வந்து இங்கேருந்து எல்லாம் படர்ந்து வந்துடுங்க. அப்படியே பந்தலில் இதில் பார்த்திங்கன்னா வருங்க கிரேப்ஸ் பிடிச்சிருக்கு. கிரேப்ஸ் வச்சுருக்கோம் நிறையா. ஒரு 2-3 செடி கிரேப்ஸ் இருக்குது. தெரியுதுங்களா கிரேப்ஸு? எல்லாமே கிரேப்ஸுங்க. பின்னாடி அப்படியே ஃபென்சிங் ஓரமாக அப்படியே படர விட்டுருக்கோம். அப்படியே மேலே படர்ந்து வந்துடுச்சு. ரெட் கிரேப்ஸு, க்ரீன் எல்லாமே வச்சுருக்கோம். இது பேரிக்காய் மரங்க. இது எல்லாமே கிரேப்ஸுங்க. பின்னாடி பக்கம் ஃபுல்லாக கிரேப்ஸ் தான் வச்சுருக்கோம். க்ரீன் கிரேப்ஸ். இது வந்து அரசனிக்காய் செடி வச்சுருக்கேங்க. பேக் சைடு ஃபுல்லாக கார்ன் வச்சுருக்கேங்க. மக்காச்சோளம் இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். போன வருஷம் 2-3 தான் வச்சுருந்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேங்க. அப்படியே ஊனி விட்டு பார்த்தோம் நல்லா வருதான்னு. மக்காச்சோளம் கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சுங்க. மழை இங்கே நிறைய இருக்கிறங்காட்டி மக்காச்சோளம் வந்து சீக்கிரமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது துவரம்பருப்பு செடி இந்த வருஷம் கிடச்சதுன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கோம். எப்படி வருதுன்னு தெரியலிங்க. இது துவரம்பருப்பு. இதெல்லாம் அப்படியே ஒரு அரைக்கீரையாட்ட வந்திருக்குங்க. தண்டு கீரையா அரைக்கீரை. இது ஆப்பிள் மரங்க. இந்த வருஷம் அந்தளவுக்கு ஆப்பிள் பிடிக்கல. இது கொஞ்சம் க்ரீன் ஆப்பிளாட்டன்னு வச்சுக்கோங்களேன். 1-2 வந்திருக்குங்க. இது இன்னொரு பெட்டு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெண்டைக்காய், மறுபடியும் பீக்கங்காய், புடலங்காய், பாவக்காய். பின்னாடி பாவக்காய் இருக்குது. அப்புறம் வந்து சிறகவரைன்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கோம். இந்த வருஷம் எப்படி வருதுன்னு தெரியல. க்ரீன் ஆப்பிள். இதெல்லாம் வெண்டைக்காய்ங்க. சட்டியில் கொஞ்சம் மின்ட்டு, கத்திரிக்காய்,
கத்திரிக்காய் செடி நிறைய பார்ப்பீங்க. கத்திரிக்காய் நிறைய வந்திருக்கு. ஜுக்கீனி, இது வெள்ளரி பிஞ்சாட்டவே இருக்கும். இது ஜுக்கீனி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கொடியாட்ட படரக்கூடியது பீன்ஸு. ஸோ இந்த பீன்ஸு வந்து நல்லா இந்த வருஷம் நல்லா வளர்ந்துருக்குங்க. இது ஒரு ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள். இங்கே குருவி கூண்டு, அதுக்கு சாப்பாடு வச்சா வந்து சாப்பிட்டு போகும் குருவியெல்லாம். இதுக்குள்ளேயே ஜுக்கீனி வச்சுருக்கோங்க. இந்த பெட்லேயும் ஜுக்கீனி எல்லாம் இருக்குது. இது கேல். இது வந்து தட்டைக்காயுமே லாங் ஸ்ட்ரிங் பீன்ஸ் ரெண்டுமே இருக்குதுங்க. தட்டைக்காயும் இருக்குது, லாங் ஸ்ட்ரிங் பீன்ஸும் இருக்குது. இது பச்சை மிளகாய். லாங் ஸ்ட்ரிங் பீன்ஸுங்க. இது வந்து பீச் மரங்க. பீச்சஸ். கொஞ்சம் அப்பப்போ இதில் வந்து நோய் தாக்கம் வந்துடுது. அதுக்கு இயற்கையான மருந்து வந்து கொஞ்சம் அடிக்கணுங்க. ஒன்றும் எந்த மருந்தெல்லாம் அடிக்கல, தெளிக்கல. இந்த வருஷம்தான் ஏதாச்சும் பண்ணணும். இதுவும் பீச்சு தான். இந்த பெட்டில் ஃபுல்லாக அவரைக்காய் தான் வச்சுருக்கோங்க. இதெல்லாமே அவரை செடி தான். இதெல்லாம் வெண்டாய். லெட்யூஸ், சாலடுக்கு வச்சு சாப்பிட்றது லெட்யூஸ். பீட்ரூட் கீரை வச்சுருக்குங்க. இது வந்து பேரிக்காய் மரங்க. இதாங்க எங்களுடைய மிகச்சிறிய தோட்டம். இது ஃபுல்லாக மின்ட்டுங்க, புதினா போட்டிருக்கோம். இங்கே கீழே ஃபுல்லாக வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம், பொட்டேட்டோ. நிலத்துலேயே வச்சுருக்கோம், கார்ட்டூன் பாக்ஸ்லேயே வச்சுருக்கோங்க. இதெல்லாம் பொட்டேட்டோ இந்த வருஷம். இங்கேயும் வந்து கொஞ்சம் வெங்காயம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் ஃபுல்லாக. நிறைய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கோம். இது வந்து செர்ரிங்க. இந்த வருஷம் ஒரு 20-30 செர்ரி வந்துச்சு. கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா முதல் வருஷம் தான், இந்த வருஷம் தான் காய் வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு. மேபி மரம் பெருசாக நல்லா ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது முருங்கை. முருங்கை காயெல்லாம் வராதுங்க. கொஞ்சம் இப்போதைக்கு தலை மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அதை பறிச்சிட்ருக்குறோம்.
இது அகத்திக்கீரை. இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு செடி வந்திருக்கு அகத்திக்கீரை. இது முருங்கை. இதுவும் முருங்கை. வின்டரில் இந்த முருங்கையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. சம்மருக்கு மட்டும்தான் வெளியில் வச்சுருப்போம். இதுவும் முருங்கை. முருங்கை முருங்கை இதுவும் முருங்கை. கத்தரி. இது வந்து ப்ளம்ஸுங்க. இந்த மரம் இந்த வருஷம் நிறைய காய் பிடிச்சது. ஆனால் எதுவுமே வந்து நிற்கலை. காற்றடிச்சதுக்கு எல்லாமே விழுந்துருச்சு. மேபி அடுத்த வருஷம் நல்லா காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. ப்ளம்ஸ். அவ்வளோதாங்க. இதோட எங்கள் கார்டன் வீடியோ முடிஞ்சது.